வரகரிசியில் எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ஒயிட் ரைஸில் செஞ்சிங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு வரகு எடுத்து அதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வீட்டிலையே ஒரு துணியில் காய வச்சு ஈர அரிசியாக இருக்கும் பொழுதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையால் அழுத்தி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ஈரப்பதம் அப்போ தான் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். உருட்டுற பதம் அளவுக்கு பாகு காய்ச்சணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச மாவில் ஊற்றி கலந்து மாவு ரெடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் இதை எடுத்து தட்டி அதிரசமாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மாவு எப்படி அரைக்கணும், பாகு எந்த பதத்தில் காய்ச்சணும், அதிரசம் கெட்டியாகாமலோ பிரிஞ்சு போகாமலோ இருக்கணும்னா என்ன பண்ணணும், இது எல்லா சேனலில் டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு இந்த ஹெல்த்தி ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.